எல்லாருக்கும் வணக்கம். டைரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் இந்தியாவில் இருக்கேன். பத்ரி வந்து இப்போ இதில் இருக்காரு லண்டனில். ஸோ டைரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்கே போயிடுவோம். இப்போ நீங்கள் யார் பார்க்கணும் இதுன்னா பார்த்தீங்கன்னா, கேர் ஒர்க்கராக இருக்கிறவங்கள இருங்க ஒரு நிமிஷம். ஆ ஸோ கேர் ஒர்க்கராக இருந்தீங்கன்னா, ப்ளஸ் கேர் ஒர்க்கருக்கு இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் கேர் ஒர்க்கர் ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க யூகேக்கு. ஆனால் கம்பெனி திவால் ஆயிடுச்சு, ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ டெஃபினட்டாக பார்க்கணும். கேர் கேர்ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா பெட்டர். சரியா, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் பத்ரி. நம்ம டைரெக்டாக பாயிண்ட் போயிடுவோம். கவர்மெண்ட் வந்து புது ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்கிறீங்களா கொஞ்சம்? கண்டிப்பா. வெரி குட். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ராஜுபாய், இந்தியாவிலேருந்து டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் வந்து எஸ்டர்டே பார்லிமெண்ட்ல இட் வாஸ் லேட் 12th ஆஃப் மார்ச் 2025. இந்த ரூல் எப்போ எஃபெக்டிவாக வருதுன்னா ஃப்ரம் 9th ஏப்ரல் 2025. இட்ஸ் அ குட் நியூஸ். அதாவது பார்ட்லி பேட் நியூஸ்னாலும் மெயினாக வந்து யூகேக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வெரி வெரி குட் நியூஸ். யாருன்னா கேர் செக்டர் வீசால இருக்கிறவங்க, ஹெல்த் அண்ட் கேர் செக்டர்ல அந்த கேரர், சீனியர் கேரர், சப்போர்ட் ஒர்க்கர், ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட், அந்த 6135 முன்னாடி இருந்தது 6145, அவங்களுக்கு இந்த இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி சீமா மல்ஹோத்ரா, மினிஸ்டர் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு மெயின் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 9th இருந்து மினிமம் சேலரி ஹெல்த் அண்ட் கேர் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு 12.40 இருந்து 12.82க்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வெரி குட் நியூஸ். ஆனா செகண்ட் குட் நியூஸ் தான் வந்து மேசிவ் குட் நியூஸ். என்னன்னா, இங்க நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் அண்ட் கேர் செக்டர்ல வந்து ஏமாந்து ஜாப் இல்லாம இல்ல கம்பெனி க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு வந்து விசா கர்டெயில்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறதுனால அவங்கள ஹெல்ப் பண்றதுக்காக ஹோம் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே யூகேக்கு வெளியிலிருந்து நீங்க கேர் ஒர்க்கர்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா நாங்க நிறைய த்ரெஷோல்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்துல, எஸ்பெஷலி இங்கிலாந்துல இருக்கிறவங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க லோக்கல்ல அட்வர்டைஸ் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணணும், இங்க உள்ள உங்களுக்கு தகுந்த ஆட்கள் யாரும் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, who want to recruit a new worker from overseas will have to first prove that they have attempted to recruit a worker from within England who needs new sponsorship. This ensures that those who came to UK to pursue a career in adult social overseas recruitment, as we restore order to our immigration system through our plan for change. இங்க வந்து இந்த அடல்ட் செக்டர்ல நிறைய பேர் கரியர் பர்சியூ பண்ற மக்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதை மெயினா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்ப்பா இருக்கும்னு பார்த்தோம்னா, இதை மெயினா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் கொலாபரேஷன் வித் கேர் செக்டர் டு என்ஷூர் ஹை ஸ்டாண்டர்ட் across the immigration system and to support care workers into alternative jobs when their sponsor has had their license removed. Under our plan for change, we will set out comprehensive plan to restore order to our broken immigration system, linking immigration skills and visa system to grow our domestic skills and end reliance on overseas labor and boost economic growth. நிறைய பேர் வந்து லைசன்ஸ் ரிவோக் ஆகி வேலை இல்லாம இருக்காங்க பாருங்க, லைசன்ஸ் ரிமூவ்டு ஆகி, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அந்த மாதிரி இல்லீகலா போகாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த வேலை, அதாவது இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இமிகிரேஷன் சிஸ்டம், அந்த புரோக்கன் இமிகிரேஷன் சிஸ்டமையும் வந்து அதை சரி பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நட்ஷல். ஸோ இட் இஸ் அ மேசிவ் குட் நியூஸ். கேர் செக்டர்ல இருக்கிறவங்க இது வந்து, அதுவும் எஸ்பெஷலி யூகேக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இதுல டிஸ்அட்வான்டேஜ் சைடு என்னன்னா, ஓவர்சீஸ்ல இருந்து இனி கேரர்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப டஃப் பண்ணிடுவாங்க. டஃப் ஆல்ரெடி இருக்கு, இப்போ இன்னும் ரொம்ப டஃப் ஆயிரும். அவங்க வந்து ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இங்க ஆளே இல்லை அப்படிங்கிறது. யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் யூ ஹவ் அட்டெம்ப்டட் டு ரெக்ரூட் அ ஒர்க்கர் ஃப்ரம் வித்தின் இங்கிலாந்து.
நீங்க ப்ரூவ் பண்ணி அப்படியே எனக்கு கிடைக்கலன்னா தான் அங்க போக முடியுங்கிறதுனால அது வந்து ஆல்மோஸ்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ் உங்களுக்கு லோக்கல் ஆள் கிடைக்கலங்கிறதுனால. ஸோ வெளியில இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக உள்ள இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுதான் இந்த வீடியோவோட அப்டேட். இது இல்லாம இன்னொரு ரூல் சேஞ்ச் வந்திருக்கு. அது யாருன்னு பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ஸ்டூடெண்ட் ரூட். அதுல வந்து நிறைய அபியூஸ் இருக்கிறதுனால அந்த 6 to 11 months இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்க வரவங்க வந்து நிறைய அந்த ரூட்ல வந்து அப்படியே இங்கேயே ஓவர் ஸ்டே பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு அதாவது யூகேக்கு போகாம இருக்கிறதுனால இந்த இதை ஸ்டாப் பண்றதுக்கு டஃப் நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. கேஸ் ஒர்க்கர்ஸ் கேன் ரெஃப்யூஸ் த அப்ளிகேஷன் விச் ஆர் சப்ஜெக்டட் டு பி நான் ஜெனுவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா அந்த செக்டர்ல இனிமே இன்டர்வியூ கொண்டு வருவாங்க. பிளஸ் அவங்க வந்து டாக்குமெண்ட் ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை. ஸ்டூடெண்ட் விசிட்டர் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்க வரவங்கள இந்த செக்டரை இதுல இருக்கிற அபியூஸை கிளாம்ப் டவுன் பண்றதுக்கு அதுலயும் டைட்டன் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுதான் மேஜர் சேஞ்ச் நம்ம மக்களுக்கு ரெலவெண்டா இருக்கிறது. அதுல ஒண்ணு வந்து குட் நியூஸ். அது அவ்வளவுதான் ராஜுபாய். சூப்பர். ஸோ நீங்கள் வந்து திருப்பி ஒன்று சொல்கிறேன், நான் என்னால் கத்தி பேச முடியாது டியூ டு சம் ரீசன்ஸ். என்னன்னா கேர் செக்டரில் இருக்கீங்க, உங்களோட வீசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களோட வீசா வந்து ரிஜெக்ட் ஆகல. நீங்கள் வீசா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, உங்களோட கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்னன்னு பாருங்கள். கை இப்படி வச்சோன்னே அது பாட்டுக்கு ரைஸ் ஹேண்ட்ஸ்னு நினச்சிச்சு. லோவர் இயர் ஹேண்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அதனால வந்து இதுக்காகவே யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆகிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இங்கே யூகேல இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் சொல்லுங்கள், இது சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. வெளியூர்லேருந்து பண்ணுறது டோட்டலாக நிறுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, ஸ்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு வைங்க, இங்கே உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா இன்னும் சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? அது கரெக்டாக சார்? பத்ரி சார், சப்போஸ் It will be very difficult. Correct. ரொம்ப Absolutely டிஃபிகல்ட்டாக. correct, Rajubhai. ஆமாம், ஓகே, டிஃபிகல்ட்டு. பட் வந்து இருக்கு, but ஸ்டில் you வந்து need to prove. You need to prove. கரெக்டான பாயிண்ட். நீங்கள் ஏன் இப்போ இந்தியா ஆமா, போகணும்? ஏற்கனவே இவ்வளோ மக்கள் இருக்கும்போது ரொம்ப டேலண்டட் பீப்புள் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள டைரெக்டாக கரெக்ட். வேலைக்கு எடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் இருக்கும், கலந்து உங்களுக்கும் இந்தியாவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர். தேங்க்யூ வெரி மச் பத்ரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ராஜு. ஓகே. லெட்டிங் மீ நோ. நான் உடனே ஃபோன் பண்ணி இது பண்ணியே ஆகணும். நீங்கள் இது நல்லா போய் எல்லாருக்கும் ரீச் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அகெயின் April கண்டிப்பா 9, 2025 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 25ல கரெக்டாக? இருந்து இது அமலா. ஃபைன். அதுக்கு கரெக்ட். முன்னாடி எந்த அப்ளிகேஷன் போனாலும் தேங்க்யூ நீங்கள் ராஜு. திருப்பி அங்கேருந்து வெளிலேருந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக? அதே ரூல் தான் அப்ளை ஆகும். கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். கரெக்ட். சரி, தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜு. வணக்கம். பாய் பாய்.